2 டீம் வந்து செமிஃபைனல் போயிருக்கு. அதாவது இந்த வேர்ல்டு கப்போட பெஸ்ட் 2 டீம் வந்து செமிஃபைனல்ல மோதுறாங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? ஒரு ஃபைனல்ங்க அது. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு ட்ராஃபி கொடுத்துடலாம். கண்டிப்பா சார். ஸ்பெயின் பிரான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கா ஃபைனல். இந்த வேர்ல்டு கப்போட 2 பெஸ்ட் டீம் மோதணும்னா அது வந்து பிரான்ஸும் ஸ்பெயினும் ஃபைனல்ல மோதுறதா தான் இருக்கும். ஆனா வந்து டிரா பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க இப்பவே மோத வேண்டியது ஆயிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ண முடியும்? வேற ஒன்றும் தவிர்க்க முடியாது. அவங்க குரூப்பை டாப் பண்ணி இப்படி வந்திருக்காங்க. என்ஜாய் பண்ண இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க தான் வேர்ல்டு கப்பை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். செமிஃபைனல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ணுவாங்கிறது வந்து நிறைய பேர் உலகத்தில் நினைக்கிறாங்க. நானும் நினைக்கிறேன். ஒரு ஹை குவாலிட்டி மேட்சா இருக்கும். லமீன் யமால் இது வரைக்கும் வந்து சுமாரா தான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு கோல் தான் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா சார். அவரு வந்து செமிஃபைனல் வந்து வேற மாதிரி ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா யூரோ 2024 அவர் வந்து கோல் அடிச்சிருந்தாரு பிரான்ஸுக்கு எதிராக. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, எனக்கு ஃபைனல் செமிஃபைனல் இதுதான் என்னோட இலக்கு அப்படின்ட்டு. நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் மெஸ்ஸி, எம்பாப்பே, ஹாலண்ட், கேன்லாம் ஆடி இருக்கலாம். 2 மேட்ச் மட்டும் ஆடிட்டு அவர் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உள்ளவர லமீன் யமால். அதனால ரொம்ப தரமான போட்டியா இருக்கும். மறக்கவே, அதாவது எல்லாரும் பார்க்க வேண்டிய போட்டி, யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு போட்டி. ஒரு டெக்னிக்கலா பிரில்லியன்ட் இருக்க அணிகள் விளையாட போறாங்க. கண்டிப்பா சார். வேற வேற ஸ்டைல். நீங்க வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு அட்டாக்கிங் த்ரெட் நல்லா இருக்கு அணி பிரான்ஸ். பொசிஷன் பேஸ்டு, பொறுமையா ஒரு செஸ் பிளேயர் மாதிரி ஆடக்கூடிய அணி ஸ்பெயின். அருமையா இருக்கும். அருமா. கண்டிப்பா சார். ரவுண்ட் 16க்கு முன்னாடியே வந்து எமால் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. பிரான்ஸ் வந்து வலிமையான அணின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். கடந்த 2 வருஷமா அவங்கள வந்து எங்களை பீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமா, ஏன்னா நீங்க அதுவும் முக்கியம் இல்லை. ரீசெண்டா நான் வந்து யூரோ 2024 சொன்னேன். அப்புறம் நேஷன்ஸ் லீக்ல போன வருஷம் ஜூன் மாசம் 5-4 பீட் பண்ணியிருக்காங்க ஸ்பெயின் வந்து பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் அணியும் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்கும். ஸ்பெயின் கொஞ்சம் தடுமாறுறாங்க. எம்பாப்பே மாதிரி ஒரு ஃபார்வர்ட் இல்லை அப்படிலாம் இருந்தாலும் ஸ்பெயினுடைய டெக்னிக்கல் எபிலிட்டி அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இது ஒரு ட்ரீட்டுங்க. தலைவாழை எல்லாம் போட்டு நம்ம ஊர்ல ஒரு விருந்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊர்ல அந்த மாதிரி ஒரு விருந்து, கால்பந்து விருந்து நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு செமிஃபைனல். கண்டிப்பா சார். குவார்டர் ஃபைனல் முடிஞ்ச பிறகு எம்பாப்பே சொல்லியிருந்தாரு அவங்க டீம் பற்றி, எங்கள் டீம் வந்து பொட்டென்ஷியல் உள்ள டீம் தான், ஆனால் வந்து டோர்னமெண்ட்லேயே மிகவும் வலிமையான அணியான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொந்த டீம் பற்றி அப்படி சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவரு அதாவது இது வந்து கிரேட் டீமு, பிரான்ஸ் வரலாலே பெஸ்ட் டீம், இதெல்லாம் எப்போ வந்து உண்மையாகும்னா ஜெயிச்சாதான். கண்டிப்பா சார். புரியுதுங்களா? நீங்க வந்து 82லயும் 86 வேர்ல்டு கப்லயும் விளையாண்ட பிரேசில் அணி, பிரேசில் வரலாற்றுலயே பெஸ்ட் அணி இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் எபிலிட்டி, அவங்க விளையாண்ட விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாருக்கு அந்த அணியை பத்தி தெரியும்? ஜீகோக்கு வேர்ல்டு கப் கிடையாது, சாக்ரட்டிஸ்க்கு வேர்ல்டு கப் கிடையாது. நம்மளுக்கு பிரேசில் அணினா 2002, 94, அதுக்கப்புறம் 1970, 94 அணி சுமாரா தான் விளையாண்டாங்க. ரொமாரியோ மட்டும்தான் சிறப்பா விளையாண்டாங்க. ஆனா ஜெயிச்சிட்டாங்க. 82ல பியூட்டிஃபுல் ஃபுட்பால் விளையாடிட்டு ஃபைனல் கூட. ஸோ அதனால அது எம்பாப்பேக்கு தெரியும். எம்பாப்பே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் மேன். கண்டிப்பா சார். அவர் வந்து உலகம் நம்ம எப்ப நம்மள ஞாபகம் வச்சுக்கணும், ஜெயிச்சா ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டிராஜிக் ஹீரோவாலாம் அவருக்கு ஆகிறது விருப்பம் இல்லை. கூட ஏற்கனவே ஒரு அந்த டிசப்பாயின்மெண்ட் சந்திச்சிட்டார் ஃபைனல்ல தோத்து. அதனால வந்து சூப்பர் டீம்பா சே ஜெயிக்க முடியல இப்படின்னு உலகம் பரிதாபப்படுறதுனா அவர் விரும்ப மாட்டாரு. ஜெயிக்கணும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க அப்ப சொல்லுவாரு, நாங்க தாங்க பெஸ்ட் அப்படின்னு.